எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி அவர்களின் குற்ற பரம்பரை பகுதி 33. ஊர் எல்லையில் பதுங்கி கிடக்கும் ஆபத்தை மோப்பத்தில் கண்டுகொண்ட நாய்கள் மருகி மருகி குறைத்தன. வந்திருக்கும் ஆபத்து சின்ன விதத்தில் என்றால் நாய்களே பாய்ந்து குதறி இழுத்து வந்திருக்கும். இத்தனை நாய்களும் ஊர் எல்லையை நெருங்கி போகாமல் மருகுவது பெரிய அறிகுறியாய் தெரிந்தது. கொம்போதியில் வந்து குடியேறிய பின்னால் நாய்கள் ஒரு நாளும் இப்படி குறைத்ததில்லை. காட்டிலிருந்து குதிரை படைகளால் துரத்தப்பட்டு தப்பி ஓடி வந்த பழைய ஆட்களுக்கு அடிநெஞ்சில் பயம் கொடுத்தது. இங்கு வந்தபின் பிறந்த இளவட்டங்களுக்கு இது புதுசு. கூழானியோடு சேர்ந்து பொம்பளைங்களுக்கும் பதை பதைத்தது. இளவட்டங்கள் கையில் வளரியும் வேல்கம்புமாய் தெருவில் இறங்கி நிலவடிக்கும் மந்தையில் கூடினார்கள். ஆட்கள் கூட கூட நாய்களும் இன்னும் பலமாய் குறைத்தன. எதிரி கண்ணுக்கு தெரியாமல் பதுங்கி இருக்கும் நிலையில் வேயண்ணா ரொம்பவும் நிதானமாக இருக்க வேண்டியிருந்தது. எடுத்தேறி வர எவனும் துணியாத அளவு கொம்போதியின் பெயரில் ஓர் அச்சம் பரவி கிடந்தது. சுத்துப்பட்டியான் எவனும் கொம்போதிக்காரனை மறித்ததில்லை. களவுக்கு போகும் இடங்களில் கூட ஊரோடு திரண்டு ஒப்புக்கு மறிப்பவர்களை விளையாட்டாக 2 தட்டு தட்டிவிட்டு வந்து விடுவார்கள். பெரிய சேதாரம் கொம்போதிக்கு இருந்ததில்லை. எங்கேயோ இருந்து நேத்து வந்த வெள்ளக்காரனுக்கு கொம்போதிய வளைக்க துணிச்சல் வந்திருக்கு. வேயண்ணாவின் நெஞ்சு கூட்டுக்குள் ஆத்திரம் முட்டி எறிந்தது. ஆனாலும் எதிரி என்ன வகையில் வந்திருக்கிறான் என்பது தெரியாமல் இளவட்டங்களை இறக்கிவிட முடியாது. பெண்களை பின்ன கட்டி போகச் சொல்லி கைகாட்டினார். வையத்துறை ஒரு பக்கமும் வில்லாயுதம் ஒரு பக்கமும் இளவட்டங்களை வரிசை கட்டினார்கள். வலது கையில் வளரியும் இடது கையில் வேல்கம்பும் இருந்தன. கொம்போதிக்காரன் வீசுகின்ற வளரி கொள்ளாமல் விடாது. மந்தையின் நடுவே கூழானியும் வேயண்ணாவும் மட்டும் நின்றார்கள். வரிசை கட்டி நின்ற இளவட்டங்கள் வேயண்ணாவின் கையசைவுக்கு முன்னே நகர நாய்கள் மந்தை தாண்டி ஆலமரத்தடி வரை போய் பின்னி பின்னி குறைத்தன. ஆலமரத்தடி தாண்டி நாய்களுக்கு கால் ஏறவில்லை. நாய்கள் பதறுவதை பார்த்து இளவட்டங்களுக்கும் சின்ன அச்சம் கொடுத்தது. நம்ம நாய்க எதை கண்டும் இப்படி பதறாதே, அப்படி என்ன பெரிய எதிரி வந்துட்டான். எச்சரிக்கையாய் நகர்ந்தார்கள். வேயண்ணா கூழானியை பார்த்து, ஆத்தா நீ மந்தைக்கு போ என்றவாறு தலைப்பாகையை இறுக்கி கட்டினார். கூழானி பின்வாங்காமல் அந்த இடத்திலேயே நின்று கொண்டாள். பெண்களெல்லாம் வெள்ளையம்மாவின் வீட்டு முற்றத்தில் கூடி கிடந்தார்கள். இந்நேரம் குமரிகள் எல்லாம் குதியாட்டம் போடுகிற நேரம். ஊரை வளைக்க வந்த சுருக்கு கயிற்று வட்டத்திற்குள் ஒடுங்கி போய் உட்கார்ந்திருந்தார்கள். துப்பாக்கியும் கையுமாக போலீஸ்கள் பெரும்பச்சேரியை கடந்து போனதிலிருந்து பெரும்பச்சேரி சனமும் தூங்காமல் கிடந்தது. புதுசா வந்திருக்கிற போலீஸ்காரங்க தினமும் கொம்பூதிக்கு போறாங்களே, எதுக்கு? முத நாள் வெறுங்கையோட போனாங்க, மறுநாள் கையில கம்பு, இன்னைக்கு மரக்கட்டை கொண்டு போறானுங்க. பெருநாளைக்கு அடிக்கடி போய் வருகின்ற விசக்குட்டை விவரம் சொன்னான். அது மரக்கட்டை இல்ல, துப்பாக்கி. அதை எடுத்து சுட்டா ஆளு செத்து போவான். திருவேட்டைக்கு பகீர் என்றது. அட பாவிங்களா, யார கொல்ல போறானுங்க? அருகில் இருந்த சிகப்பி பதறி, நம்ம வையத்துறை கொம்பூதியில் இருக்கானே. புருஷனின் தோளை தொட்டாள். அடி போடி, கொம்பூதி ஆளுகளை விட்டு வையத்துறைய உன் தாய்ப்பாசம் பிரிக்க போவதாக்கும். தன் தோள் மீது இருந்த மனைவியின் கையை திருவேட்டை விலக்கி விட்டான். உங்க மகன் வையத்துறை தான் முன்னால போவான், தப்பிக்கிறது சிரமந்தான். விசக்குட்டை வினயமாக சொன்னான். டே விசக்குட்ட, அந்த ஐயா வேயண்ணா இருக்காரே, தான் உசுர கொடுத்து என் மகன் வையத்துறைய காப்பாத்துவாருடா என்ற திருவேட்டை புருவம் சுருக்கி, ஆமா நீ ஏதோ உள்ள அர்த்தம் வச்சே பேசுறியே, என்ன விவரம் என்றான். அப்புறம் என்ன, திருடுறது தப்பு இல்லையா? திருடுறது அவங்க தொழிலாகி போச்சு. அதை சரி தப்புன்னு சொல்ல நீ யாரு? கொம்பூதி ஆளுகளுக்கு தான் அது தொழில். ஓ மகன் வையத்துறைக்கு அங்கே என்ன அலுவலு? டேய், அதை பத்தி நீ பேசாத. பெரும்பச்சேரியையும் கொம்பூதியையும் பிரிச்சு பேசாத. என் மகன் வையத்துறை சின்ன வயசுலேயே கொம்பூதிய குடியேற்றி வச்சவன். அந்த நன்றிக்கு தான் வேயண்ணா ஐயா தான் வீட்டுல ஒரு பிள்ளையா வையத்துறைய வச்சிருக்காரு. விசக்குட்டை உதடு அழுங்காமல், அங்கேதான் வினைய ஆரம்பிக்க போகுது. இடக்காக குத்தி விட்டான். விசக்குட்டையின் பேச்சை கேட்டு துருவனுக்கு பொத்து கொண்டு வந்தது. டேய் விசக்குட்டை, உன் பேருக்கு ஏத்த மாதிரியே உன் பேச்செல்லாம் விஷமா இருக்குதே. இப்படி பேச சொல்லி பெருநாளிக்காரன் எவனும் உனக்கு பிச்சை போட்டானா? ஆமா, எனக்கு பெருநாளிக்காரன் பிச்சை போட்டான், உண்மைதான். உனக்கு கொம்பூதிக்காரன் என்ன கொடுத்தான் என்று விசக்குட்டை கேட்டதும் துருவனுக்கு பொங்கி கொண்டு வந்தது. கொம்பூதிக்காரன் என்ன கொடுத்தானா? நமக்கெல்லாம் மானத்தை கொடுத்தான், மரியாதையை கொடுத்தான். கட்டரும்பு புத்துல கட்டியிருந்த என்னைய மீட்டு உசுர கொடுத்தான். நடுக்காட்டு சந்தையை தீ வச்சு கொளுத்தி நமக்கெல்லாம் மரியாதையை கொடுத்தான். துருவனுக்கு கண்ணீர் ஓடியது. விசக்குட்டையின் பேச்சு பெரியாம்பிளைக்கு சரியாகப்படவில்லை. ஏப்பா விசக்குட்டை, கொம்பூதி ஆளுக இன்னைக்கு நேத்தா களவுக்கு போறாங்க.
இது நாள் வரை வராத கச்சேரி இப்ப ஏன் வந்துச்சு? நமக்காக திரண்டு வந்து நடுக்காட்டு சந்தையை தீ வச்சு கொளுத்தி பெருநாளி வீட்டு வாசல்களை அடிச்சு நொறுக்குனாங்க. பெருநாளிக்காரன் ஓடி போய் வெள்ளைக்காரன் காலில் விழுந்து கச்சேரியை கொண்டு வந்திருக்கான். இன்னைக்கு கொம்பூதிய குறி வச்சு துப்பாக்கி நீண்டதுக்கு காரணமே நாம தான்டா. அப்படிப்பட்ட கொம்பூதிக்கும் பெரும்பச்சேரிக்கும் இடையில கோடாலியா நீ நிக்கியே, இது நல்லது இல்லடா. கண்களோடு சேர்த்து தலையை துடைத்து கொண்டார்கள். இளவட்டங்களுக்கு விசக்குட்டையின் மேல் கோபம் மூக்க முட்டி போயிருந்தது. கொம்பூதியை குறிவைத்து கருவேல புதர்களுக்குள் பதுங்கி கிடக்கும் போலீஸ்கள் வெள்ளைக்கார சார்ஜென்டின் கையசைப்புக்கு காத்திருந்தார்கள். நிலா வெளிச்சத்தில் மந்தை காட்சிகள் எல்லாம் முக்கால் அரைப்பாதி தெரிந்தன. நாய்ச்சத்தம் நெஞ்சில் அடிக்கிறது. ஆழமரத்தடியை விட்டு இறங்காமல் நாய்கள் குறைக்கின்றன. நாய்க்கூட்டத்துக்கு பின்னால் பதுங்கள் போட்டு முன்னேறும் இளவட்டங்கள். எல்லோரையும் கையமர்த்தி கொண்டே ஒற்றை ஆளாய் நிற்கும் வேயண்ணா. நடுமந்தையில் பின்வாங்காமல் நிற்கும் கூழாணி கிழவி. மந்தை தாண்டி வெள்ளையம்மா வீட்டு முற்றத்தில் கூடி கிடக்கும் பெண்களுக்கு மத்தியில் கொம்பூதி குமரிகள். வெள்ளைக்கார இளவட்ட போலீசுகளுக்கு வேலையோடு வேலையாக குமரிகளின் நினைப்பு. வகை வகையான ஆயுதங்களோடு பம்மி பதுங்கி வரும் கொம்பூதி இளவட்டங்களை பார்க்க போலீசுகளுக்கு அச்சம் கொடுத்தது. ஒவ்வொருத்தனின் தோளும் தொடையும் உத்திரம் போல் இருந்தன. ஆயுதம் இல்லாமல் ஆளுக்கு ஆள் சிக்கினால் கழுத்தை திருகியே கொன்று விடுகின்ற கோபக்காரர்களாய்ப்பட்டார்கள். வெள்ளைக்கார சார்ஜென்ட்டுக்கு உத்தரவிட தோன்றவில்லை. கொம்பூதிக்காரன் பயப்படுகிறவனாய் தெரியவில்லை. துப்பாக்கி பற்றி தெரியாமல் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறான். விக்டர் துரை சொன்னது போல துப்பாக்கியை காட்டி வெட்டுச்சூடு சுட்டால் இவனை மிரட்ட முடியாது. சின்ன வெளி கிடைத்தாலும் நுழைந்து போலீஸ்களை கொன்று தீர்ப்பான். தூரத்தில் இருக்கும் வரைதான் துப்பாக்கிக்கு மரியாதை. கிட்டே நெருங்கவிட்டால் கொம்பூதிக்காரன் மல்லுக்கட்டியே கொள்ளுவான். போலீஸ்கள் பதுங்கி இருக்கின்ற புதர்கள் எது எது என்று இன்னும் வேயண்ணாவுக்கு பிடிபடல. நாய்கள் நின்று கொள்ளவும் இளவட்டங்களும் நகராமல் பதுங்கி இருந்தார்கள். வெள்ளைக்கார சார்ஜென்டின் கைத்துப்பாக்கி நேர்குறியில் நாய்களை தாண்டி வேயண்ணாவின் அகன்ற மார்பு. இனியும் தாமதிக்க முடியாது. புதருக்குள் இருந்து சார்ஜென்டின் கைத்துப்பாக்கி குதிரை அழுந்த பெரும் சத்தத்தோடு வெடித்தது. படுக்கை அறையில் அயர்வு நீங்கி விக்டர் துரையும் மேரியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். கொம்பூதிக்கு போயிருக்கிற போலீஸ்கள்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனீங்க விக்டர்? மேரியின் இடதுகை விக்டரின் குறுக்கே மார்பில் கிடந்தது. வீடெல்லாம் நறுமணம் கமழ்ந்து கொண்டிருந்தது. துப்பாக்கியெல்லாம் கொண்டு போங்க, ஆனா யாரையும் சுடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இளம் மனைவியின் கையை வருடிக்கொண்டே சொன்னார் விக்டர். அப்படியே செய்வாங்களா? நெஞ்சை அழுத்தினாள். என்ன மேரி இப்படி கேட்டுட்ட? இந்த விக்டரோட உத்தரவை மீறுற போலீஸும் இருக்கானா? வேயனாவை மறுபடியும் நீங்க அழைச்சு பேசியிருக்கலாம். மறுபடியும் அழைச்சா வரமாட்டாரு. ரொம்ப ரோஷக்காரராகவும் கோபக்காரராகவும் இருக்காரு. ஆனா தன் மக்களை காவு கொடுக்க விரும்ப மாட்டாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அச்சப்படுத்தினா பேச வருவாரு. எப்படியோ விக்டர் பதவி பேர்ல பழியை ஏத்துக்க கூடாது. நிச்சயம் மாட்டேன் மேரிடியர். தனக்கு பொருத்தமான இணையை வாரி அணைத்து கொள்ள விக்டர் துரைக்கு மேலும் ஆசை கொடுத்தது. பகுதி 34. வெள்ளைக்கார சார்ஜென்டின் கைத்துப்பாக்கி பெரும் சத்தத்தோடு வெடித்தது. ஒரு நாயின் நெற்றி பொட்டை சிதறடித்தது. நடுப்பொட்டு தெரித்த நாய் மூளை சிதறி கண்கள் அடைபட பின்வாங்கி ஓடக் கிளம்பியது. கழுத்தை தரையோடு பரசிக்கொண்டே சுற்றி சுற்றி ஆலமரத்தூரில் மோதி மந்தை வேப்ப மரத்தில் இடிபட்டு இருளப்பசாமி கோயிலின் முன்னால் ஈன குரல் எழுப்பி சுருண்டு விழுந்து செத்தது. மற்ற நாய்களெல்லாம் போன போக்கு தெரியவில்லை. வெள்ளையம்மாவின் வீட்டு முற்றத்தில் கூடி கிடந்த பெண்கள் அக்கம் பக்கத்து வீடுகளில் பதுங்கினார்கள். குமரிகளை உள்ளே தள்ளி அடைத்தார்கள். கூழாணி கிழவி மந்தை வேம்படியில் ஒண்டி கிடந்தாள். இளவட்டங்களை முன்னேற விடாமல் வேயண்ணா தடுத்தார். ஓரங்களில் பதுங்குமாறு செய்கை காட்டினார். நொடியில் தலை சுற்றி நாய் செத்த அவக்காட்சி எல்லோர் அடிமனசையும் களைத்திருந்தது. அடிபட்டு செத்த நாய் அறிவும் மூளையும் கொண்ட நாய். ஆபத்தை கண்டுணர்ந்து சொல்லும். பகையாளியை காலெடுக்கில் கவ்விக்கொள்ளும். வேட்டுச்சத்தம் கேட்டதிலிருந்து ஆலமரப் பச்சிகள் எல்லாம் கத்தி தீர்த்து கொண்டே இருந்தன. கொம்பூதியின் குரல்வளை நெறிபட்டு கிடந்தது. சார்ஜென்டின் கைத்துப்பாக்கி தவிர வேறு எந்த துப்பாக்கியும் வெடிக்கவில்லை. புதர்களுக்குள் பதுங்கி இருந்தபடி கொம்பூதி நிலவரத்தை சாவகாசமாய் வேடிக்கை பார்த்தன துப்பாக்கிகள். கண்முன் ஆள் நடமாட்டமே இல்லாமல் ஊர் ஒடுங்கி போய் கிடந்தது. மந்தை வெறிச்சோடி கிடந்தது. கிழட்டு போலீஸ் வியந்து போயிருந்தார். விக்டர் துரை சொன்னது மாதிரியே வெள்ளக்கார சார்ஜென்ட் நடத்தி காட்டிட்டானே. ஒத்த வேட்டு சத்தத்திலேயே கொம்பூதிய ஓடிக்கிட்டானே. கைத்துப்பாக்கி நேர்குறியில் இருந்த வேயனாவை சுட்டு தூக்கி இருக்கலாம். இல்லைன்னா நடுமந்தையில பின்வாங்காம நின்று கிழவியாவது சுட்டு கொண்டு இருக்கலாம். அது இல்லாம ஒரு நாயோட நடுமண்டையில சுட்டு கதற விட்டு இது என்ன வகையான ஆயுதம்னு சொல்லாம சொல்லிவிட்டானே. வெள்ளக்காரன் தான். இனிமே கொம்பூதிக்காரன் வாலாட்ட முடியாது.
வந்த காரியம் முடிந்த சந்தோஷத்தில் வெள்ளைக்கார சார்ஜென்ட் எல்லோரும் ஒரு சுற்று பார்த்தார்கள். இளவட்ட போலீஸ்களுக்கு கொம்பூதியை விட்டுவிட்டு போக மனசில்ல. சார்ஜென்ட் கண் சுமிட்டினார். ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு போகலாம். இருளப்பசாமி கோயிலின் முன்னால் நாய் செத்து கிடந்தது. சார்ஜென்ட் கை துப்பாக்கியை மேலே உயர்த்தி வானத்தை நோக்கி ஒரு முறை சுட்டான். அழுத்தமான எச்சரிக்கை வெடித்தது. போலீஸ்கள் எல்லாம் புதருக்குள் இருந்து உருவி ஒவ்வொருவராக வெளியேறி பெருநாளுக்கு பாதையில் நடந்தார்கள். ஆலமரத்து பட்சிகளின் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. துரை, கொம்பூதி பயணம் திட்டமிட்ட மாதிரி கச்சிதமா முடிஞ்சிருச்சு, சார்ஜென்ட் பெருமிதத்தோடு சொன்னான். ஆளுக எல்லாம் ஊர்ல இருந்தாங்களா? விக்டர் துரையின் கையில் சுருட்டு புகைந்து கொண்டிருந்தது. எல்லாரும் இருந்தாங்க. வேயண்ணா இருந்தாரா? சுருங்கிய கண் வழியே கேட்டார். இருந்தார் துரை. நாங்க ஊர் எல்லையில போய் பதுங்கவும் அவங்க களவுக்கு புறப்படவும் சரியா இருந்துச்சு. கொஞ்சம் முன்ன புண்ண இருந்தாலும் காரியம் கெட்டு இருக்கும். நம்ம ஆளுகளை வேயண்ணா பார்த்தாரா? சுருட்டு புகையை இழுத்து விட்டார். பார்க்கல, ஆனா வந்தது போலீஸ் தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. துப்பாக்கியை பிரயோகம் பண்ணீங்களா? ஒரே ஒரு குண்டு. ஒரு குண்டுலேயே கொம்பூதியோட ஆரவாரமெல்லாம் அடங்கி போச்சு துரை. யாரை சுட்டீங்க? விக்டர் துரை சின்ன பதற்றத்தோடு கேட்டார். ஒரு நாயை சுட்டேன். ஊர் எல்லையில அந்நிய வாடை அடிச்சதுமே அது காட்டி கொடுத்துருச்சு. அதுல ஒன்ன சுட்டு தள்ளிட்டேன். எதிர்த்து வந்த கூட்டம் நாயை சுட்டதுமே பின்வாங்கிருச்சு துரை. ஓஹோ. சுருட்டு சாம்பலை தட்டி விட்டார். துரை, வேயண்ணாவோட கூட்டம் வீரமான கூட்டமா எனக்கு தெரியல. சுத்துப்பட்டி ஆளுக சும்மா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள ரொம்ப பயந்தவங்களா தான் எனக்கு தோணுது. முட்டாள்தனமா பேசாத. நம்ம கையில உள்ள ஆயுதம் அவங்க கையில இருந்தா கொம்பூதிக்கு போனவங்க உயிரோட திரும்பி இருப்பாங்களா? ஒரு வேட்டு சத்தத்திலேயே அவங்க பதறிட்டாங்கன்னு நினைக்கிறியா? பதுங்கி இருக்கலாம் இல்லையா? அவசரப்படாத என்றபடி எழுந்த விக்டர் துரை, சார்ஜென்ட், நீ சொல்றது மாதிரியே அவங்க பதறி இருந்தா வேயண்ணா இன்னைக்கு கச்சேரிக்கு வருவாரு. அப்ப அவரை ரொம்ப கௌரவமா நடத்தணும். உள்ளூர் ஆளுக யாரையும் கச்சேரிக்குள்ள விடக்கூடாது. ஓகே என்றார். உத்தரவு துரை. இன்னைக்கு வேயண்ணா வராட்டாலும் நம்ம அவசரப்பட வேண்டிய தேவையில்லை. கொம்பூதிக்கு மோட்டார் போற வகையில பாதையை வெட்டி ஏற்பாடு பண்ணுங்க. இன்னைக்கே ஏற்பாடு பண்றேன் துரை. கிழட்டு போலீஸ் சொல்ல சொல்ல சுப்பையாவும் ஏகாம்பரமும் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தார்கள். ஒரு ஓலை கொட்டான் நிறைய அவித்த மொச்சை பயிர் இருந்தது. எங்களை கண்டதும் கொம்பூதி ஆளுக பதுங்கினதை பார்க்கணுமே. கிழட்டு போலீஸுக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. தொந்தி குலுங்கியது. சுப்பையாவுக்கும் ஏகாம்பரத்துக்கும் கண்ணிலே நீர் வரும் அளவுக்கு சிரிப்பு. சொல்லுங்க சொல்லுங்க, வேயண்ணா எங்க ஓடி போய் பதுங்கினாரு அதை சொல்லுங்க முதல்ல. ஏகாம்பரம் 2 பயிரை அள்ளி வாயில் போட்டார். அதை ஏன் கேக்குறீங்க? எங்க சார்ஜென்ட் துப்பாக்கியை எடுத்து ஒரு குண்டு தான் சுட்டாரு. யார? வேயண்ணாவையா? இல்ல, ஒரு நாயை சுட்டாரு. வெடிச்சத்தம் கேட்ட உடனே வேயண்ணா ஓடின ஓட்டத்தை பார்க்கணுமே. அவுந்த வேட்டியை கூட எடுத்து கட்டாம ஒரே ஓட்டம். கிழட்டு போலீஸுக்கு சொல்லி முடிக்க முடியவில்லை. சிரிப்பு அடைத்தது. சுப்பையாவும் ஏகாம்பரமும் ஒருவர் முதுகில் ஒருவர் அடித்து கொண்டு சிரித்து உருண்டார்கள். சிரித்த சிரிப்பில் வாயிலிருந்த பயிர் வெளியே தெரித்தது. பொம்பளைகளெல்லாம் என்ன ஆனாளுக? கை நிறைய பயிரை அள்ளினார்கள். வீட்டை பூட்டுனவளுக திறக்கவே இல்லை. உங்களை அடிக்கிறதுக்கு உச்சந்தலைக்கு மேல உலக்கைய தூக்குனாலே வெள்ளையம்மா, அவ என்னானா? சுப்பையா கிழட்டு போலீஸின் கையில் பயிரை திணித்தார். அவ மட்டும் என் முன்னால வந்திருந்தா சுட்டு தள்ளி இருப்பேன். வரலையே. பூட்டுன கதவை திறக்கவே இல்லையே. கிழட்டு போலீஸுக்கு உதடு துடித்தது. அது சரி, பெரும்பச்சேரி வையத்துறை இருந்தானா? அவனும் இருந்தான். ஓடி ஒளிஞ்ச ஆளுகள்ல அவன்தான் ஆளு. மென்று கொண்டே எகத்தாளமாக சிரித்தார். முதல்ல அவனை சுடணும். கொம்பூதிக்கும் பெரும்பச்சேரிக்கும் அவன்தான் துருப்பு சீட்டு. ஏகாம்பரத்தை தொடர்ந்து சுப்பையாவும் 2 ஊர்காரங்களையும் ஒன்று சேர விடக்கூடாது என்று சொல்லி முடித்தார். அதெல்லாம் சரி, கொம்பூதிக்கு போனீங்க வந்தீங்க, இவ்வளவுதானா? உதட்டை புதுக்கினார் ஏகாம்பரம். பொறுங்க, இன்னைக்கு வேயண்ணா கச்சேரிக்கு வந்து தான் ஆகணும். அப்ப பாருங்க வேடிக்கைய. கிழட்டு போலீஸ் எழுந்தார். நடுக்காட்டு சந்தையை தீ வச்சு கொளுத்துனதுக்கும் எங்க வீடு வாசலை அடிச்சு நொறுக்குனதுக்கும் அந்த வேயண்ணாவுக்கு விலங்கு மாட்டி கச்சேரியில உட்கார வைக்கணும். சுப்பையாவுக்கும் ஏகாம்பரத்துக்கும் நெஞ்சு ஏறி இறங்கியது. மொச்சை பயிரை நச் நச் என்று மென்றார்கள். திரிசடை நாகமுனி களைத்து போயிருந்தான். மனித நடமாட்டமே இல்லாத காடுகளிலும் மலைகளிலும் கால்வோயாது அலைந்த களைப்பு. வஜ்ராயினி பூ பெய்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நரவழிக்கு இதுதான் பருவம். வைரங்களும் வைடூரியங்களும் இந்த காடு மலைகளிலேதான் எங்கோ ஓர் இடத்தில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளன. கண்ணில் பட்ட அந்த கணமே நரவழிக்கு நாள் குறித்து விடலாம். ஹசார்தினாரின் வாக்கு சத்தியமானது. நிஜாம்களின் செல்வம் கொட்டி கிடக்கும் இடத்தை கண்டுபிடிக்க வேண்டியது நாகமுனியின் பொறுப்பு. இடது பக்கம் பார்த்தான் நாகமுனி. வானுயர் முட்டி நிற்கும் பச்சை மலைகள். வலது பக்கம் தலை சுழல வைக்கும் பெரும் பள்ளத்தாக்கு.
நாகமுனியின் கால்படாத இடமில்லை, வைரங்கள்தான் கண்ணில் படமாட்டேன் என்கின்றன. பொறுமை இழக்கவும் கூடாது. ஒரு சமஸ்தானத்தின் முழு செல்வம் அல்லவா பதுங்கி கிடக்கிறது. எல்லாம் நாகமுனிக்குத்தான் கிடைக்கும் என்பது விதி. ஆனால் எப்போது? வஜ்ராயினியின் மானை திருடிப்போன கல்வன் வேறு இடையில் முளைத்திருக்கிறான். வஜ்ராயினியின் கண்ணிமைக்கு ஏதும் களங்கம் உண்டானால் தவம் குலைந்து போகும். ஹசார்தினார் கண்ணிமைக்கு காவலிருந்து வாக்குப்படி வஜ்ராயினியை ஒப்படைப்பான். ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வனப்பாதை நொறுங்க நாகமுனி அயராது நடந்து போனான். பகுதி 35. கச்சேரி வாசலை அகலத் திறந்து வைத்து காத்து கிடந்ததுதான் மிச்சம். கொம்பூதி ஆட்கள் ஒருவரையும் காணோம். விக்டர் துரையின் காலடியில் மிதிவட்ட சுருட்டுகள் குவிந்து கிடந்தன. வெள்ளைக்கார சார்ஜென்ட்டுக்கு விக்டர் துரையின் முன்னால் வந்து நிற்கக்கூட தயக்கமாக இருந்தது. போலீஸ்கள் எல்லாம் அவரவர் துப்பாக்கிகளை துடைத்து தேய்த்து மெருகேற்றி கொண்டிருந்தார்கள். நேரம் ஆக ஆக கிழட்டு போலீஸுக்கு வாய் ஒடுங்கி போனது. லாந்தர் விளக்கை ஏற்றிக்கொண்டே கொம்பூதிக்காரனாவது பயப்படுறதாவது வாய்க்குள் முணுமுணுத்தார். விக்டர் துரை சார்ஜென்ட்டை அருகே அழைத்தார். கொம்பூதிக்காரங்க நாயக்கூட புள்ள மாதிரி நினைக்கிறவங்க. அவங்க பதறல, பதுங்கிதான் இருக்கிறாங்க. இனி நாம கவனமா இருக்கணும். நாளைக்கு கொம்பூதிக்கு நானும் வர்றேன், பாதையை ஆயத்தம் பண்ணுங்க. உத்தரவிட்டவாறு எழுந்தார். எழுந்தவர் மறுபடி இருக்கையில் அமர்ந்து சுருட்டை தேடி எடுத்து பற்ற வைத்தார். வீட்டுக்கு போனால் சுருட்டு புகைக்க முடியாது. மனைவி மேரிக்கு சுருட்டு வாடை பிடிக்காது. சுத்தக்கார மனைவிக்கு உணவு சிந்தினால் கூட பிடிக்காது. காலையில் அணிந்த உடையை மாலையில் அணிந்தால் பிடிக்காது. மதுபான வாடையும் பிடிக்காது. வெள்ளைக்காரிகளில் இப்படி ஒரு சுத்தக்காரியை பார்க்கவே முடியாது. இன்று விடிந்ததிலிருந்தே ஏனோ விக்டர் துரையின் மனசு சஞ்சலப்பட்டு கொண்டே இருந்தது. இன்னதென இனம் புரியாத ஒரு சஞ்சலம். உடனடியாக தன் இளம் மனைவி மேரியை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. கச்சேரிக்கு வெளியே இருட்டு கனத்திருந்தது. குதிரை சாரட்டு புறப்பட ஆயத்தமாக நின்றாலும் விக்டர் துரைக்கு வீடு வரை காலார நடந்து செல்ல வேண்டும் போல இருந்தது. கச்சேரி படி இறங்கினார். எல்லா போலீஸ்களும் மேல் அதிகாரிக்கு வழக்கமான துப்பாக்கி மரியாதை செய்தார்கள். மரியாதையை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக தலையசைத்தார். கச்சேரியை விட்டு வெளியே நடக்க கிளம்பினார். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒற்றை வீடு. தெருவெல்லாம் இருள் குவிந்து இருந்தது. சுதந்திரமாக நடந்தார். கொம்பூதிக்காரங்களுக்கு எங்கிருந்துதான் வந்ததோ இந்த வீராப்பு, முட்டாள்தனமான வீராப்பு. இது அழிவுக்கு தான் கொண்டு போகும். வேயன்னா என்னை நல்ல விதமா புரிஞ்சுக்கல. என் இடத்துல வேற ஒரு அதிகாரி இருந்தா கொம்பூதியை அழிச்சிருப்பாங்க. நாளைக்கு கொம்பூதி போய் மறுபடியும் பேசணும். தீவிரமான சிந்தனையோடு விக்டர் துரை இருட்டில் நடந்து கொண்டிருந்தார். காலணி சத்தம் கேட்டு குறைத்து வந்த நாய்கள் அவர் கையில் சுழலும் பிரம்பை கண்டதும் வாயிறுக்கி சுருண்டு கொண்டன. வீட்டை நெருங்கி சுற்றுச்சுவரின் முன்கதவை திறக்கக்கூட இல்லை. விக்டரின் மனைவி மேரி அலறியடித்து ஓடி வந்து கட்டிப்பிடித்து கொண்டு கதறினாள். மேரி, ஏன், என்னாச்சு? மனைவியின் தோளை குலுக்கினார். ஐயோ விக்டர், வீட்டுக்குள்ள போகாதீங்க. கணவனை பிடித்து வெளியே இழுத்தாள். இடுப்பில் இருந்த துப்பாக்கியை கையில் எடுத்தவர், என்ன நடந்துச்சு மேரி, சொல்லு. வீட்டுக்குள்ள ஏன் போகக்கூடாதுன்னு சொல்ற? ஒரு கையில் அணைத்தவாறு கேட்டார். வேணாம் விக்டர், ஒரு நொடி கூட இனிமேல் இந்த வீட்டில் என்னால இருக்க முடியாது. இந்த வீடும் வேணாம், ஊரும் வேணாம். வேற எங்கேயாவது போயிடலாம் விக்டர். மேனி கூச கெஞ்சினாள் மேரி. சென்னை பட்டணம். சேது தன் தலையை ஜெர்சியின் மடியிலும் கால்களை வில்லியம்ஸின் தொடையிலும் வைத்து படுத்திருந்தான். வெண்பஞ்சாய் தலை நரைத்திருந்தாலும் முதிர் தேவதையாய் ஒளிர்ந்து கொண்டிருந்தாள் ஜெர்சி. சேது, என் கையில நீ சாப்பிட்டு எத்தனை நாளாயிருச்சு? கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். கொத்து திராட்சையை கையில் வைத்து கொண்டு கெஞ்சினாள். அம்மா போதுமா? இளைஞன் சேது செல்லமாக சினுங்கி கால்களை உதறினான். மிதிடா மகனே, நல்லா மிதி. சேதுவின் கால்களை வில்லியம்ஸ் வருடினார். வயதாகி இருந்தாலும் மிடுக்கு குறையாத சிரிப்பு. அப்பா, நான் இன்னும் சின்ன பிள்ளையா? அம்மா ஊட்டி விடுறத பாருங்களேன். எங்களுக்கு நீ எப்பவும் சின்ன பிள்ளைதான். வாயை தரடா கண்ணா. சேதுவின் கெண்டை சதையை செல்லமாய் ஒரு கிள்ளு கிள்ளி விட்டார் வில்லியம்ஸ். ஒரு திராட்சை பழத்தை பீத்து வில்லியம்ஸின் மேல் எரிந்த ஜெர்சி, சேது ஏன் புள்ள? அவனை அள்ளி அணைத்து கொண்டாள். ஆமா, சேது ஓம் புள்ளதான். வில்லியம்ஸ் தன்மேல் விழுந்த பழத்தை எடுத்து வாயில் போட்டு கொண்டார். எதிரில் போலீஸ் உடுப்பணிந்த 2 படங்களில் ஒன்று வில்லியம்ஸ், இன்னொன்று சேது. நீயா நானா என போட்டி போடும் கம்பீரம். அப்பா, உங்க காலத்துல பயிற்சி இவ்வளவு கஷ்டமாவா இருந்துச்சு? இன்னைக்கு சென்னை பட்டணத்துல உங்களுக்கு கொடுக்குற பயிற்சி மாதிரி பல மடங்கு கஷ்டமா இருக்கும். எங்களுக்கு போலீஸ் பயிற்சி பிரிட்டன்ல கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் பயிற்சிக்கு இடையில விடுமுறை தரமாட்டாங்க. தாய் தகப்பனையெல்லாம் பார்க்க விட்டு இருக்காங்களே, இப்ப உள்ள இளைஞர்கள்லாம் கொடுத்து வச்சவங்க தான் என்றவர் எழுந்து போய் மது குப்பிகளை எடுத்து வந்தார்.
சேது, நீ மது குடிக்கிறியா? எனக்கு வேணாம்ப்பா என்றவன் ஜெர்சியை 2 கைகளாலும் வளைத்து கொண்டு, அம்மா, போலீஸ் பயிற்சி கல்லூரிக்குள்ள நுழைஞ்ச நாள்ல இருந்து ஓய்வு உறக்கம் இல்லை. இரவும் பகலும் வாட்டி எடுக்கிறாங்க. உறங்குறதுக்காகவே வீட்டுக்கு ஓடி வந்தேன். ஜெர்சியின் மடியில் முகம் புதைத்தான். அது சரி, எனக்கும் ஏன்பா உங்க உடுப்பையே மாட்டி விட்டீங்க? உறங்குவது போல் பாவனை செய்து கொண்டு கண்களை மூடியபடி கேட்டான். மதுபானங்களை குவளையில் நிரப்பிக் கொண்டிருந்த வில்லியம்ஸ், சேது, உனக்கு ஒரு பெரிய கடமை காத்திருக்கு. உன் வேர்களை நீ நினைக்கணும் மகனே. மதுவை உறிஞ்சினார். வில்லியம்ஸ், அது பற்றி பேச இப்ப என்ன அவசரம்? ஜெர்சி தடுத்தாள். முகத்தை தூக்கி பார்த்த சேது, அப்பாவுக்கு வயசாகி போயிருச்சுமா. பழங்கதை பேசி அலுப்பு கொள்ள வைக்கிறாரு. எனக்கு வேரும் வேண்டாம், மண்ணு வேண்டாம், நீங்களே போதும். ஜெர்சியின் மடியை இறுக கட்டி கொண்டான். இன்னும் எவ்வளவு நாளுக்கு நாங்களே போதும்? உன் காதலி என்ன ஆனா? நீ விடுமுறைக்கு வர்றது அவளுக்கு தெரியாதா சேது? ஜெர்சி சேதுவின் கன்னத்தை தட்டி விட்டாள். நான் விடுமுறைக்கு வர்றத அவளுக்கு சொல்லல. திடீர்னு அவ முன்னால போய் நிக்க போறேன். துள்ளி எழுந்தான். பாத்தியா ஜெர்சி, காதலின்னு சொன்ன உடனே உன் மகன் உன்னையும் உதறி விட்டு எழுந்து போறான் பாரு. பொய்க்கோபம் கொண்டு வில்லியம்ஸ் புன்னகைத்தார். உடைமாற்ற அறைக்குள் புகுந்து ஓடும் சேதுவை வில்லியம்ஸும் ஜெர்சியும் வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜெர்சி எழுந்து வந்து மதுக்குவளையை கையில் எடுத்தாள். சேதுவோட பூர்வீகத்தை நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இப்ப ஏன் வந்துச்சு வில்லியம்ஸ் என்றாள். அவசியம் வந்துருச்சு ஜெர்சி. எந்த சனங்கள்கிட்ட இருந்து சேதுவை பிரிச்சு கொண்டு வந்து நம்ம வளர்த்தோமோ அந்த சனங்க வாரிசே இல்லாம அழிஞ்சு போற ஆபத்துல இருக்குது. என்ன சொல்றீங்க வில்லியம்ஸ்? ஜெர்சி பதறி கேட்டாள்.